Now I welcome today resource person, the course facilitator, Dr. S. Davasuba. The topic is body language skill. So this is most important for our teachers in their teaching. I think it's will very useful to one and all. So now the session is hand over to the resource person, Dr. S. Davasuba. Dava, now you can start your session. Good afternoon all. இப்போ நான் பேசுறது நல்லா தெளிவா கேக்குது இல்ல மேம்? தவா கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கு தவா. வால்யூம் இன்கிரீஸ் now it's okay. Okay. Yes. So good afternoon all. So இன்னைக்கு என்னோட டாபிக் என்ன அப்படின்னா பாடி லாங்குவேஜ். இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். இதை எப்படி நம்ம ஒவ்வொரு இதுலயும் டைமென்ஷன்லயும் டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So body language is nothing but நம்ம பேசுறதுக்கு ஒரு துணையா நம்ம பாடியை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். So you all know this. So இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 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 ஆக்டிவிட்டி மாதிரி கொண்டு போறேன். நான் ஒரு போட்டோஸை காட்டுவேன். அந்த போட்டோஸ்ல அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு யூ டெல் மீ அது என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா இந்த டாக். ஸோ லுக் அட் த ஃபேஸ். அது பார்த்த என்ன இம்ப்ரெஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? யாராவது சொல்ல முடியுமா? சேடா இருக்கு. சேடா இருக்கு. வெரி நைஸ். அடுத்து feel very shame of people. எது சரியில்லை? ஹெல்த் சரியில்லாத உடல்நிலை சரியில்லாதது. சரி, ஓகே. யாரோ கேர் பண்ணாத மாதிரி இருக்கு. ஓகே, யாரோ கேர் பண்ணாத மாதிரி இருக்கு. சோ இது இந்த எல்லா டேர்ம்ஸுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குது. இது வந்து கில்ட்டி ஃபீலிங். ஏன்னா அது ஃப்ளோர்ல வந்து ஒண்ணுக்கு இருந்து வச்சிருக்கு அப்படிங்கறனால இட் ஃபீல் அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கறனால இது எக்ஸ்பிரஷன். நீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கில்ட்டி டாக் இல்ல கேட்ஸ் கில்ட்டி இந்த மாதிரி ஏதாவது போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். எதையாவது உடைச்ச உடனே இந்த நாய்ங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் இருக்கே அதுவே போதும், நீ தான் அதை பண்ணிருக்க அப்படிங்கிறது. So even not only human beings but also the animals can show this body language அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பூனை. இந்த பாடியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பாடி ஷேப்பு, இந்த பஃபி டெயில், அந்த டெயில பார்த்தா என்ன மாதிரி தோணுது? வேற ஏதோ சாப்பிட வருது, அதுக்கு மேல கோவத்துல புல்லரிக்குது சிலுத்துக்கிட்டு. எது புல்லரிக்குதுப்பா? வேற ஏதோ அனிமல் சாப்பிட வருது, அதுக்காக கோவத்தோட. எஸ் எஸ் ஆமா. சோ பொதுவா நீ நம்ம வீட்ல இருக்க பூனையை பார்த்தாலே தெரியும், நம்ம சிரிக்கணும் அப்படின்னா முடி எல்லாம் ஒரு மாதிரி சிலுத்துட்டு அதை உருவத்தை கொஞ்சம் பெருசா காட்டுற மாதிரி காட்டும். பக்கத்துல வராத. இட்ஸ் பாடி லாங்குவேஜ். சோ அவங்க சொன்னதுதான் சம்திங் இஸ் கம்மிங் நியர்பை அப்படிங்கறத ஒரு அதுக்கு ஒரு காஷனா இருக்கணுங்கிறதுக்காக அதோட உடம்ப பெருசா ஆக்கணும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை காட்டுது. ஓகே சரி, இன்னும் ஒரே ஒரு இது நான் படத்தை காட்டல, பட் நான் உங்ககிட்ட கேக்குற ஒரு கேள்வி. பூனை வந்து உட்கார்ந்துருக்கும் போது வால் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். முனிவால் ஆல் ஆஃப் அ சடன் முனிவால் மட்டும் கிட்டுன்னு ஆடும். அப்படி ஆடிச்சுன்னா அதுக்கு உண்டான மீனிங் என்ன? நீங்க நான் என்னைக்காவது அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூனை இப்போ சவத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கும், ஆனா ஒரு விஷயத்த பார்த்தா அது வந்து கிடுகிடுன்னு ஆடும். வால் மட்டும் முனி மட்டும் ஸ்பீடா அங்கிட்டு இங்கிட்டும். அதோட இறைய கேட்ச் பண்ண போகும்போதா மேம்? எஸ் எஸ் தட்ஸ் ரைட். செடிக்குள்ள ஏதோ ஓனானோ ஏதோ இருக்குது அப்படின்னா அது பக்கத்துல வருது அப்படின்னா இதோட அலர்ட்டை வந்து பின்னாடி இது பண்ணி கடகடான்னு ஓடி போய் எடுத்து பிடிக்கும். சோ ஒரு இதை பிடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் அந்த வாலு தான். சரி, இன்னொரு சிம்பிள் கொஸ்டின். நீங்க நிறைய இடத்துல இதை பார்த்திருப்பீங்க. நாயோட வாலு ஆடுச்சு அப்படின்னா நன்றி இல்ல லவ் அஃபெக்ஷன் இதை காட்டுது அப்படின்னு எடுத்துக்கும். அதே நாய் வாலை வந்து ரெண்டு காலுக்கு நடுவுல கொண்டு போயிடுச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? கம்ப்ளீட்டா வாலை வந்து காலுக்குள்ள பயந்துருச்சு. வெரி குட்.
சரண்டர் அப்படிங்கிற பொசிஷன் தான். டக்குன்னு கால் ரெண்டுக்கும் நடுவுல வால் மடிஞ்சிருச்சு அப்படின்னா பயந்துட்டேன் அப்படிங்கிற மீனிங். சோ நீங்க நாலு பின்ன நாய்கள் சண்டை போடும் போது ஒரு 10 நாய் ஒரு நாயை விரட்டுது அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் திரும்பும் போது அதோட பாடி வந்து அந்த வால் வந்து 2 காலுக்கு நடுவுல போய் நின்றும். அதுவே அர்த்தம் என்னன்னா நான் உனக்கு சரண்டர் ஆகுறேன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இங்க ஒரு 4 போட்டோஸ் இருக்குது. ஹோப் யூ கேன் see this. இந்த ஐ எக்ஸ்பிரஷன்ஸ வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஐ எதை இண்டிகேட் பண்ணுது, என்ன ஒரு ஃபீலிங்க காட்டுது இதுல? எனி கெஸ்? ஏதோ எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. எக்ஸைட்மென்ட். ஓகே, வேற? ஹாப்பியா மேம்? ஹாப்பி. எஸ், ஹாப்பி. அந்த கண்ணு வந்து சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா தன்னால நம்ம கண்களுமே சிரிக்க ஆரம்பிச்சிரும். சோ அது வந்து ஹாப்பி. யூ ஆர் ரைட். இந்த போட்டோ ஒரு கண்ணு மட்டும் ஒரு மாதிரி நல்லா பாக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன? பயப்படுறாங்க. கோவம். பயம். பயத்துல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பார்வை இது. இந்த கண்ணு அழுவுறது. சோகத்தை. சோகம். ஓகே, அது வந்து கண்ணீர் இருக்கு அப்படிங்கிறது. இதுல வந்து கண்ணுல வந்து ஒரு பிரைட்னஸ் தெரியும். இந்த இதுல பாத்தீங்கன்னா பயம் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கருவிழி உங்களுக்கு தெரியும். இந்த விழி வந்து ரொம்ப பெருசா விரியுது. இந்த மாதிரி விரிஞ்சு ரொம்ப ஹாரர் அப்படி பாக்குறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கருவிழி வந்து பெருசாகும். அதுதான் அந்த பாடி லாங்குவேஜுக்கு உண்டான சைன். சோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான். இப்ப இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எதை குறிக்குது? இந்த 4வது படம் ஆச்சரியமா? ஆச்சரியம். எப்படி இது ஆச்சரியம் சொல்றீங்க? முட்டைக்கண்ணு மாதிரி இருக்கு. புருவம் மேல தூக்கிட்டு இருக்கனால கண்ணு நல்லா பெருசா அப்படி ஆச்சரியம். அந்த எக்ஸ்பிரஷன். யூ ஆர் ரைட், கரெக்ட். ஓகே, சோ இப்போ இவ்ளோ நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே கரெக்ட். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ். இப்போ ஆக்டர்ஸோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு சிலரை இண்டிகேட் பண்ணுவேன். அவங்க கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்கு அப்படிங்கறத எனக்கு நீங்க கொஞ்சம் சொல்லணும், சரியா? ஓகே மேம். யா, பாண்டியராஜன், ஆக்டர் பாண்டியராஜன் எப்படி? அவரோட யூனிக் பாடி லாங்குவேஜ் என்ன? திருன்னு முழிப்பாரு மேம். எஸ், யூ ஆர் ரைட். திருன்னு முழிக்கக்கூடியது. ஓகே, அடுத்து நம்மளோட அவர் யாரு? டிஆர். ஸ்டைல், அந்த ஸ்டைலோட டிஆருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அது என்ன ஸ்டைல்? அதத்தான் நான் ஆஸ்கிங். அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு போல்ட்னஸ். ஒரு வார்த்தை ரைமிங்கா பேசுவாங்க. நிறைய ரைமிங்கா பேசுவாங்க. அந்த முடி அப்படி முன்னாடி இருந்து இப்படி பின்னாடி தூக்கி போடுவாங்க. அந்த தாடி, இது எல்லாமே அவரோட ஒரு யூனிக்னஸ். ஓகே, ஓமக்குச்சி. அவர் முடியை இழுத்து விடுவார். அவரை பாத்திருக்கீங்களா? முடியை இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி கோதி விடுவாரு. சோ சரி, இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ டிஆர் பண்ண மாதிரியே இப்ப நானோ இல்ல வேற யாரோ பண்ணுனா அது என்னோட பாடி லாங்குவேஜ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா? இல்ல எப்படி லேபிள் பண்ணுவீங்க அந்த அந்த ஒரு யூனிக் ஆக்ஷனை? டிஆர் பண்ற மாதிரி மேம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எஸ். சோ இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் திங், அதாவது காமன் அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. அதை தவிர யூனிக்னஸ்னு ஒண்ணு இருக்கு. we can imitate their body language. ஆனா நமக்குன்னு ஒரு யூனிக்கான இதை நம்ம ஃபாலோ நமக்கே தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சில ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிகரை வந்து ஒரு மாதிரி எடுத்து இப்படி போடுறது, இது எல்லாமே இட்ஸ் தேர் ஓன் டைப் ஆஃப் பாடி லாங்குவேஜ். அதை நம்ம பண்ணா இட் பிகம்ஸ் அஸ் an imitating practice அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். So each and everybody is having their own unique body language அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல வரேன். சோ இப்ப நம்ம ஒருத்தங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து 55% வந்து பாடி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. மோர் தென் த கண்டென்ட், வாய்ஸா இருக்கட்டும் இல்ல கண்டென்ட்டா இருக்கட்டும். அதை தவிர 55% உங்க பாடியே கான்வர்சேஷனை கடத்தி கொண்டு போயிருது அப்படின்னு. இதுக்கு மேல நீ பேசாத, எனக்கு போர் அடிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் உன் பாடிலாம். இல்ல நீ பேசுறத நிறுத்திராத, பேசிக்கிட்டே இரு, என் கூட இரு, இந்த மாதிரி சொல்லுறதுமே உன்னோட பாடி தான். சோ அத வந்து எப்படி அப்சர்வ் பண்ணணும், அந்த அந்த க்ளூஸ் என்ன, அந்த இதுதான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். சோ பெஸ்ட் பாடி லாங்குவேஜ். சரி,
யாரு அதிகமான பாடி லாங்குவேஜ யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்? அவங்கதான் எக்ஸாக்டா யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள பண்றத பார்த்தாலே நமக்கு ஈஸியா கெஸ் பண்ணுவோம். ஓ இன்னும் செய்யணும் போல, இதுதான் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க செய்யறத பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் யாரோட பாடி லாங்குவேஜ் அப்படிப்பட்டது. யாரோடது? சில்ட்ரன்ஸ் மேம். வெரி நைஸ், வெரி குட். எஸ், சில்ட்ரன்ஸ். ஸோ யூனிக்கான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது எல்லா குழந்தைங்களும் காமனா, பிகாஸ் தே ஆர் அவங்க அப்சர்வ் பண்ணி அதை அவங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க. நமக்கு விவரம் தெரிய தெரிய வார்த்தைகள் அதிகமா கான்சென்ட்ரேஷன் போயிருது நம்ம பாடி லாங்குவேஜ்ல இது பண்றதுல. பட் தே ரிலே எதுல அதிகமா ரிலே ஆகுறாங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான். அப்படிங்கறதுனால அவங்களோட ரிஃப்ளெக்ஷனும் அதிகப்படியா எதுலதான் இருக்கும் அப்படின்னா இந்த பாடியில தான். ஒரு குழந்தை கண்ணை கசக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணை கசக்குது, தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு. எஸ், இந்த பொண்ணு என்ன இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா? ஆங்கிரி, கோமா இருக்கிறேன். எக்ஸாக்ட்லி, வெல் செட். இது இந்த பையன் பாத்ரூம் அர்ஜென்ட்டா டாய்லெட், அர்ஜென்ட் டாய்லெட் போகணும்னு. இப்பவும் நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நம்ம கூட சின்ன வயசுல இருக்கும் போது அதெல்லாம் பாத்துருக்கலாம். மேடம் வெரி அர்ஜென்ட் டாய்லெட் மேடம், ஷால் ஐ கோ டு டாய்லெட் அப்படின்னு அவன் வாய் பேசுறத விட அவன் பாடியிலேயே அவன் அர்ஜென்ட் எவ்வளவு தூரம் அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவான். வளர்ந்து அந்த தூரம் பண்றோமா அப்படிங்கிறது தெரியாது. பட் இந்த சின்ன குழந்தைங்க வந்து அவங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி, இந்த பொண்ணு, இந்த 4ஆவதா இருக்க பொண்ணு என்ன செய்யுது? நேச்சரை என்ஜாய் பண்றா மேம். நேச்சரை என்ஜாய் பண்ணுறா. எஸ், யூ ஆர் ரைட், வெரி குட். சந்தோஷம், தட்ஸ் வாட் த டர்ம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ரொம்ப சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட். அந்த கை விரிக்கிற போதே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கும் போது நம்ம கைக்கு அதெல்லாம் நிக்காது ஒரு இடத்துல. தன்னால எப்படியா கை தன்னால விரிஞ்சிரும். சந்தோஷமா இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணும் போது நம்ம உடம்ப வந்து இப்படி இறுக்கமா வச்சிருக்க மாட்டோம், ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவோம். அததான் அந்த குழந்தை செஞ்சிருக்கு. சோ வெரி நைஸ். இதுதான் நெக்ஸ்ட், கம்யூனிகேட்டிங் வித் யுவர் பாடி. எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம்? நம்ம மேஜரா நம்ம என்ன பண்ணுறோம், எதெல்லாம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் போஸ்டர். நம்ம நிக்கிற போவாங்க சிலர், இவன் நிக்கிறது சரியில்லை, இவன் கிளாஸ் இப்படி உட்காந்துருப்பானான்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசம்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யுவர் போஸ்டர், நீ எப்படி நிக்கிற, உட்கார்ந்து இருக்கிற, அந்த மாதிரி வரும். தென் அப்பியரன்ஸ், உன்னோட உருவ அமைப்பு. இதுல வந்து டைடி, சுத்தத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. த வே யூ ட்ரெஸ், த வே, அது அதாவது ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது. நீ பேசுறதுக்கு முன்னாடி உன்னைய பத்தி சொல்லக்கூடியது எதா இருக்குங்கன்னா உங்களோட உடை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ பாடி லாங்குவேஜ்ல யுவர் ட்ரெஸ் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தென் ஹெட் மூமெண்ட்ஸ். உண்மையிலேயே நீ ஆமா சொல்லுறியா அப்படிங்கறத உன் தலையாட்டுறத வச்சே தெரியும். ஸோ நான் கிளாஸ்ல இருக்கும் போதெல்லாம் வந்து கவனிக்கணும் இல்லையோ மண்டை மட்டும் ஆடும், தலையை ஆட்டுவேன், கண்ணை கண்டிப்பா சிமிட்டிடுவேன். ஏன்னா கனவுல இருக்கும் போது கண்டிப்பா நம்மளோட கண்கள் சிமிட்டாது. ஆனா மேடம் பாக்குறாங்கல்ல, அதனால 2 தடவை அப்பப்ப கண்ணை அசிக்கிறது, அவங்க சொல்றது 2-3 வார்த்தைகள் சொல்லுவோம். ஹெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து நீ உண்மையிலேயே புரிஞ்சு மண்டையாட்டுறியா இல்லையா அப்படிங்கறது தெரியும். இது ஃபார் எக்ஸாம்பிள் எதுல சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து வடிவேலு, சரத்குமார், அப்புறம் இன்னொருத்தங்க ஒரு சார் ஒருத்தர், அவர் தெரியல, ₹1 ஸ்டாம்ப் பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னா, இது லண்டன்ல மகாராணிக்குள்ளது அப்படின்னு ஒரு எஸ்ஸேவே அவர் சொல்லுவார். இப்ப சரத்குமார்ட்ட இவர் சொல்லும் போது, உன்னால ஒரு ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல முடியாதா, இவர் பாரு எவ்வளவு தூரம் சொல்லுறாரு அப்படின்னு இந்த டயலாக் கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மனுஷன் நிறைய டீடைல்ஸ் சொல்லும் போது வடிவலோட கவனம் எல்லாம் சரத்குமார் பக்கம் தான் இருக்கும். ஆனா இங்க மண்டைய ஆட்டிட்டு இருப்பாரு. அந்த மண்டை ஆட்டுற விதத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவரோட கவனம் எல்லாம் சரத்குமார் பக்கத்துல தான் இருக்கே தவிர்த்து இந்த சைடு இல்லைன்னு. சோ ஹெட் மூவ்மெண்ட்ஸ் ஆல்சோ பிளேஸ் a very important role. Then comes the hand movement. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஹேண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃபர்ம்னஸ பொறுத்து, அந்த கை இருக்கிற ஃபர்ம்னஸ பொறுத்து நம்ம சொல்ல முடியும் கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. இந்த ஹேண்ட் இது எப்படி வைக்கிறோம் அத பொசிஷன்ல நெக்ஸ்ட் கமிங் சைடுல பார்க்கலாம். ஒவ்வொரு ஹேண்டுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்க பொசிஷனுக்கும் சொல்லுறேன். ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ பொறுத்தவரை உன்னோட மூட வந்து அப்படியே கண்ணு முன்னாடி காட்டிரும். நான் கூட என் கிளாஸ்ல சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஒன்ஸ் நான் யூஜி தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் தான் கடைசி பெஞ்ச்ல உட்காந்துருப்பேன். பாய்ஸ் சைடா உட்கார வச்சிருப்பாங்க. இந்த சைடு கேர்ள்ஸ், நான் ஓர சீட்டு, அதுக்கு அடுத்து பாய்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. என் கிளாஸ்ல அடிக்கடி பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் சண்டை வரும். அப்போ நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என் பக்கத்துல ஒரு பையன் நிக்கான், இந்த சைடு ஒரு பொண்ணு நிக்கா, நான் 2 பேருக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கேன். என் தலைக்கு மேல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி மேல இப்படி நிமிந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ வந்து உனக்கு என்ன வந்தது அப்படின்னு என் ஃப்ரெண்ட் இப்படி கைய ஆட்டுறா. இப்படி கைய ஆட்டும் போது அந்த கை ஆட்டத்துக்குள்ள இன்னொரு ஆட்டம் உட்கார்ந்துகிட்டு இருந்தது. நல்லா உத்து பார்த்தா அவளுக்கு ஆட்டம் பயத்துல ஆடுது கை, ஆனாலும் அதையும் மீறி 2 ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்கா. நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், எதனால உனக்கு கை ஆட்டத்துக்குள்ள இன்னொரு ஆட்டமும் இருந்தது? நாம பயமா இருந்தது, அவன் பாத்திரக்கூடாதுங்கதான் கூட கொஞ்சம் 2 ஆட்டம் ஆட்டுனேன் அப்படின்னு. சோ அது வந்து இட்ஸ் டாக்டிக்ஸ், ப்ராப்ளம் சால்விங். சோ இதுதான் பாடி லாங்குவேஜ நம்ம எப்படி மாடிஃபை பண்றோம் அப்படிங்கிற ஒரு கொண்டான ஒரு விஷயம். The hand movements also plays a very important role. Then eye movements. So பாண்டியராஜன் அப்படின்னாலே நீங்க எல்லாரும் என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க அவருக்கு? அந்த மொழி. எஸ் மா, யாராவது சொல்லுங்க, பாண்டியராஜன்னா என்ன செய்வாரு? அந்த மொழி கேக்கல. முடிப்பாரு மேம். ராஜகல திருட்டு மொழி. ராஜகல திருட்டு மொழி அது அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். குறும்பு பார்வை, அதுக்கு அப்படி ஒரு பேர் உண்டாமா? சரி சரி. மிஸ்டீவியஸ் பிஹேவியர். நீங்க அதே பார்வையை வந்து பாக்கியராஜ் கிட்டயும் பார்க்கலாம். அந்த பார்வை வந்து பாக்கியராஜ், ஆக்டர் பாக்கியராஜும் சில நேரங்கள்ல இங்கிட்ட அங்கிட்டும் கொண்டு போவாரு. சோ அந்த ஐபால் மூமெண்ட்ஸ் வந்து அதுவும் ஒண்ணு நான் கவனிக்கிறேன். இதுக்கு மேல நீ பேசாத அப்படிங்கறத நம்ம கண்ணே சொல்லிடலாம். ஒருத்தங்க முகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம அவங்க கண்ணு வந்து நம்ம முகத்தை தவிர வேற டைரக்ஷன் போகுது அப்படின்னாலே நீ இதுக்கு மேல பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். சோ ஐ மூமெண்ட். தென் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லவே வேண்டாம். இப்போ பாதி இடங்கள்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நிறையவே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட முந்திலாம் ஒரே ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான், சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தொட மேல 2 கை முட்டு வரைக்கும் வச்சிருப்பாங்க. வயசான ஆச்சி தாத்தாலாம் அப்படி முட்டு வேற வச்சிருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டாந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்மைல் இல்ல, முகத்தை வந்து கோணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு. சோ ஒரு போட்டோலயே இவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும் போது, கான்வர்சேஷன் நடக்கும் போது கண்டிப்பா நம்ம நிறைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டாடதான் செய்வோம். தென் பாடி கான்டாக்ட். எஸ், இது பத்தி நான் பின்னாடி உங்களுக்கு பேசுறேன். பாடி கான்டாக்ட் அப்படிங்கிறது நம்ம டச் பண்ணிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. தென் க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு நெருக்கத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம சாதாரணமாவே இப்போ நான் இருக்கிறேன், இப்ப எனக்கு பழகின ஒரு ஜென் என் பக்கத்துல நின்று பேசினாங்க அப்படின்னா எனக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்காது. இதுவே ரொம்ப க்ளோஸரான என்ன இவ்வளவு பக்கத்துல வர்றாப்ல அங்க தேர் கம்ஸ் தட் ஒன் அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங். நான் அடுத்து நவள ஆரம்பிப்பேன். அந்த ஸ்பேஸ் வந்து வில் டிசைட் எவ்வளவு தூரம் நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கோம் இல்ல அப்படிங்கிறது. தென் சவுண்ட். எஸ், பேசுற விதங்கள், வாய்ஸ் இன்டோனேஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம மிமிக் பண்ணக்கூடிய வேற எதுனாலும் இருக்கட்டும், சவுண்ட்ஸ் ஆல்சோ பாடி லாங்குவேஜ்ல வருது. யூ கேன் ஆஸ்க் क्वेश्चन, பாடி லாங்குவேஜ்ல வந்து எதுக்காக நீங்க சவுண்ட கொண்டு வரீங்க அப்படின்னு. வாய்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறதான். தென் வே ஆஃப் டாக்கிங். கடகட பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு, நிறுத்தி நிதானமா அழகா சொல்லுறதுன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ் எல்லாம் நிறுத்தி நிதானமா யாராவது வாசிச்சாங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே தமிழ கவிதை பாட்டு படிக்கும் போது அது ஒரு அழகான ராகமா இருக்கும். சோ எதை எப்படி பேசணும்னு சொல்லக்கூடியதும் ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாக்குற டாபிக் என்ன அப்படின்னா ஹவு டு ரீட் பாடி லாங்குவேஜ். சோ ஹியர் கம்ஸ். இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது என் பாடி லாங்குவேஜை வச்சு யூ கேன் கெஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நான் ரொம்ப பயப்படுறேனா, இல்ல கான்பிடென்டா பேசுறேனா, ப்ரிப்பேர் பண்ணிருக்கேனா, இல்ல விருப்பம் மட்டும் பேசுறேனா, இந்த மாதிரி இது எல்லாமே. சோ அது எதை வச்சலாம் அப்படின்னா அந்த 7 கான்செப்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டடி த ஐஸ். சோ நம்ம பேசும்போது கண்களை பார்த்து பேசுறத வச்சே சொல்லலாம். நம்ம நல்ல டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆள் மனசுல நினைக்கிறத முதற்கொண்டு சொல்லுவாங்க. சோ பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லுறாங்க.
சோ அதுல 1-2 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம கண்ணை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது யூனிவர்சலி அக்செப்டட். நம்மளே ஏன் என்னைய பார்த்து நீ சொல்ல மாட்டீங்க, என்ன பார்த்து சொல்லு அப்படிங்கிற ஒரு இது. ஏன் கையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, பொய் சொல்லும் போது பாடி வந்து ரொம்ப இறுக்கமா வச்சிருப்பாங்களாம். தே நீட் சம் சப்போர்ட். அப்படி எந்த சப்போர்ட்டும் இல்ல அப்படின்னா ஒண்ணு முன்னாடி எதையாவது பென்சில் பேனா போட்டு பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி கையை பின்னாடி தூக்கி வச்சிருவாங்க. சம் சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதுமே நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லுக் அட் த ஸ்டடி தேர் ஐஸ் அப்படிங்கிறாங்க. தென் கேஸ் அட் த ஃபேஸ். ஸோ கேஸ் அட் த ஃபேஸ் அப்படிங்கிறது பாக்குறது தான். அதுக்காக நம்ம அவங்க பாக்குற பார்வையில வந்து ஐயோ ஏன் இப்படி பாக்குறாங்கன்னு நம்ம பாடி லாங்குவேஜ் அவங்கள நினைக்க வச்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஹாவ் அ பிளசன்ட் லுக். பாருங்க வெதர் தே ஆர் கம்ஃபர்டபிள் டாக்கிங் வித் அஸ் அப்படிங்கிறது. சில பிள்ளைங்க எல்லாம் பேசும்போது சின்ன பிள்ளைங்க என்னை விடுறியா அப்படிங்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே கீழே பார்க்கும், ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கும். திங்கஸ் இதுக்கு மேல பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குதான். தென் பே அட்டென்ஷன் டு ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது அந்த க்ளோஸ்னஸ் தான், எவ்வளவு தூரம் நம்ம ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. see if the other person is mirroring you. 4வது மிரரிங் யூ அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுறோமோ அதுக்கு ஏத்த ஒரு எக்ஸ்பிரஷன் எதிர்த்தாப்புல இருந்து வருதா, அந்த ரிப்ளை. அந்த ரிப்ளை வந்து வார்த்தை வந்து சாதாரணமா வரலாம், ஹோல் ஹார்ட்டடா வருதா இல்லையா அப்படிங்கறது வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்து தான் இருக்கணும். ஸோ அவங்க பாடி லாங்குவேஜை வச்சு அவங்க எப்படி நம்ம கரெக்டா எக்ஸாக்டா சொல்லுறாங்களா பதில் அப்படிங்கறத சொல்றது. தென் அப்சர்வ் த ஹெட் மூமெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சீரியஸா ஒரு கம்யூனிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தலை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாது. அப்படியா அப்படின்னு யாரு வந்தா போனா எதுவுமே தெரியாது. சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப சீரியஸா உள்ள போயிட்டோம்னா அந்த ஆள் தான் கிராஸ் பண்ணாங்க, ஐயோ போனாங்களா நான் கவனிக்கலையே, எதுவும் கேட்டிருப்போமோ வச்சிருப்போமோ, அந்த மாதிரியான ஒரு பயம் எல்லாம் வரும். ஸோ தட் ஷோஸ் ஹவு ஃபார் யூ காட் இன்வால்வ் இன் தோஸ் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ஹெட் மூவ்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஃபார்ம்னஸ், சும்மா சொல்லுங்க அப்படின்னு இப்படி இப்படி தலையாட்டுனாங்க அப்படின்னா there is a dilution அப்படிங்கிறது. தென் லுக் அட் த other person's feet அப்படின்னு சொல்றாங்க. லுக் அட் த other person's feet அப்படிங்கிறதுக்கு just a second. ஸோ நான் இந்த சைடு தனியா எடுத்து வச்சிருக்கேன், அது என்ன அப்படின்னு சொல்றதுக்காக, அதனால அதை பார்த்து சொல்றேன். இப்போ ஒருத்தங்க கால் வந்து அட்டென்ஷன் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா, அட்டென்ஷன் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஓகே ஐ எம் கம்ஃபர்டபிள் வித் யூ அப்படிங்கிற மாதிரி. இது மோஸ்ட்லி எப்போ அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேரலல் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் ஸ்டான்ஸ் அப்படின்னு. பேரலல் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைங்க நிக்கிறது. they will be standing straight, கால் ரெண்டு நேரா இருக்கும், without any எந்த ஒரு ஹெசிடேஷனோ இல்ல எந்த ஒரு குற்ற ஃபீலிங்கோ எல்லாமே இருக்கக்கூடியதுதான் parallel stance அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு லெக் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா லெக்ஸ் அபார்ட், ரெண்டு காலை தனித்தனியா வச்சு நிக்கிறது. மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்ட் டீஸ் பொசிஷன் கூட சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் டீஸ் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். I am having my feet on the ground அப்படின்னு சொல்றது இல்ல, ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் லெக் அப்படின்னு ஒரு 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 வெல் ஒரு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றது, ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் ஃபீட் அப்படின்னு. ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சைனால வந்து ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து தே ஹேட் the binding legs அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. என்னோட ஸ்லைடு உங்களுக்கு தெரியுதா? ஸ்லைட மேக்ஸிமைஸ் பண்ணுங்க மேடம். அந்த ஸ்லைட் ஷோ போடுங்க. சார் நான் அந்த கால் இதுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன் சார். சோ அத பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இத மேக்ஸிமைஸ் பண்ண முடியல என்னால. ஓகே ஓகே ஓகே. யா இந்த ஸ்லைடு இருக்கட்டும், பட் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் தட். ஓகே ஓகே. சோ சைனீஸ் அந்த காலத்துல இருந்த பழக்கம் என்ன அப்படின்னா பெண்களோட கால்களை வந்து அப்படி நல்லா இறுக்கமா வச்சிருவாங்க. என்னோட போட்டோ, என்னோட ஸ்லைடு, என்னோட முகம் தெரிஞ்சா பாருங்க, அந்த கால் சைஸ் வந்து மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும், அப்படி மடச்சு வச்சிருவாங்க. அதாவது நம்மளோட ஹார்ட் சைஸ் எவ்வளவு தூரம் இருக்கும், ஒரு பெண்ணோட காலை மடிச்சு பைண்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டில் தோஸ் women are there. நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா யூ கோ ஃபார் யூடியூப். அது வந்து கால் எலும்பையே வந்து கம்ப்ளீட்டா மடிச்சு வச்சிருவாங்க, பெருவிரல் மட்டும்தான் இப்படி நீட்டிக்கிட்டு நிக்கும், மத்த விரல் எல்லாம் நம்ம பாதத்தோட அடியில மடிஞ்சு போயிரும். இதுவே வந்து ராயலோட ஒரு வே ஆஃப் பிராக்டிஸா சைனால அந்த காலத்துல கொண்டு வந்திருந்தாங்க.
அந்த பிராக்டிஸ் நடக்கும்போது கால் எல்லாம் அவ்வளோ வலிக்கும். ஏன்னா ரிப்பன் போட்டு இயர்ஸ் கணக்கா அதை கெட்டி வைக்கும் போது அந்த கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா பிராக்சரை உருவாக்குறது அப்படிங்கிற மீனிங் தான். அதுக்கப்புறம் நீங்க அந்த சாக்ஸை எடுத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாலும் அவங்க காலு பெர்மனண்டா இப்படிதான் இருக்கும். பெருவிரல் மட்டும்தான் நீட்டி இருக்கும், மத்த விரல் எல்லாம் பாதத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து சப்பையா இருக்கும். சோ ஏன் அப்படின்னா கிரவுண்ட்ல அவங்களால ஒழுங்கா ஊனி நின்னு நடக்க முடியாது. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு ஜென் அப்படிங்கிறவன் தன்னோட சொந்த கால்ல தரையில அப்படி நல்லா நிக்கிறதுக்கு ஒரு பொசிஷன் தான் ஸ்டாண்டர்டீஸ். அதே இது அந்த காலத்துல சைனால ஒரு பொண்ணு அவ்வளோ இதா நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளோட காலை பைண்ட் பண்ணுனாங்க. இட் வாஸ் அ வெரி பெயின்ஃபுல் பிராக்டிஸ். ஃபார் சென்ச்சுரிஸ் இது நடந்துகிட்டே இருந்தது. அவங்களோட ஷூஸே எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு எல்கேஜி போற சின்ன பிள்ளை ஒரு இல்ல 2 வயசு குழந்தையோட கால் ஷூ எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த க்ரோன் அப் லேடிஸ்கோட கால்களே இருக்கும். சோ இது ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. லெக்ஸ் அப்பார்ட் அப்படின்னா ஒரு கான்பிடென்ட், நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு போஸ்டரை கொடுக்கறது, அதுதான் சொல்றேன். தென் ஃபுட் ஃபார்வர்ட் அப்படின்னு. ஃபுட் ஃபார்வர்ட் அப்படின்னா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், 2 கால் நேரா தான் இருந்துகிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு கால் மட்டும் முன்னாடி வருது, அப்படி முன்னாடி வச்சு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு போறதுக்கு ஆசையா இருக்குது, இதோட கான்வர்சேஷன் நிறுத்திடுங்க அப்படிங்கிற ஒரு மீனிங். அதுலயும் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, நான் காலை எந்த சைடு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது மேட்டர். இப்போ நான் என்னோட ஒரு லெக் ரைட் லெக்க முன்னாடி கொண்டாந்து லெஃப்ட் சைடா டர்ன் பண்றேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் லெஃப்ட் சைடுல இருக்கு, நான் லெஃப்ட் சைடுக்கு போகணும் அப்படிங்கறத நான் இன்டைரக்டா உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படிங்க. தென் கம்ஸ் கிராஸ்டு லெக்ஸ். கிராஸ்டு லெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் ஆங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலை ரெண்டையும் பின்னி எக்ஸ் மாதிரி போட்டு நிப்பாங்க. எக்ஸ் மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னா அத்தனை கிரௌடு முன்னாடி, அதாவது நம்ம புதுசா எத்தனையோ பேர் முன்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள், ஒரு செக்யூரிட்டி இருக்காது. அந்த மாதிரி ஃபீலிங்க வெளியில காட்டக்கூடாது அப்படின்னா என் காலை ரெண்டையும் நான் பின்னிடுவேன். கிராஸ்டு லெக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதை தான் சொல்றாங்க. ஸோ என்னோட இன்செக்யூரை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்னு. நீங்க இதை வந்து நிறைய மேடைகள்ல பார்க்கலாம். இதை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து தவறான நேரங்கள்ல, அதாவது புரிஞ்சுக்கிற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் இப்ப இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த உதட்ட கடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தேன். நம்ம சினிமால வந்து உதட்ட கடிக்கிறது அப்படிங்கிறது செக்ஷுவல் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போயிட்டாங்க. வேர் இஸ் த ரியல் திங் இஸ் ஐ ஃபீல் கில்ட்டி, ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் வித் திஸ் அப்படிங்கிற இம்ப்ரெஷனை காட்டுறதுக்காக தான். இந்த மீனிங்கை பார்த்துட்டு நம்ம இங்கிலீஷ் படத்துக்கு போனோம் அப்படின்னா அப்பம் புரியுது, ஓ இந்த இடத்துல அவ ஏன் உதட்ட கடிச்சா அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் மீடியாஸ்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். த லெக் கிராஸ்ட் அப்படிங்கிறது, லெக்ஸ் கிராஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா காலு மேல காலு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது. காலு மேல காலு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரை பொறுத்தவரை என்னன்னா டாமினன்ஸ், மரியாதை குறைவு இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், அதாவது ஓப்பன் கம்யூனிகேஷனுக்கு நான் ரெடி இல்ல, என்ன விட்டுருங்க, ஐ வாண்ட் டு பி வெரி கம்ஃபர்டபிள் அப்படிங்கிற ஒரு தோரணையை கொடுக்கக்கூடியதுதான் அந்த கால் மேல சாதாரணமா போட்டு உட்கார்றது. அதே காலை முட்டு மேல தூக்கி வச்சுக்கிட்டு இது மேலயும் 2 கையும் வச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா இட் லுக்ஸ் யூத்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல யூத்தான லுக்கு, கான்பிடென்ட் லெவல்ல இருக்கு, ஃப்ரீ டு அப்ரோச், யூ கேன் ஸ்பீக் அப்படின்னு. அதனாலதான் நிறைய நம்மளோட கிராமப்புற படங்கள்ல வந்து பாத்தீங்க, மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டு மேல காலை தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க, கை 2 முட்டு மேல உட்காந்துட்டேன் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுவாங்க, உடம்ப முன்னையும் பின்னையும். So they are ready to speak. You can come youthful. இந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜை வெளியில கொண்டாடுறது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் வந்து இதுக்கு பார்த்தது. வெல் நம்ம லெக்ஸ காலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா ஃபீட். வாட்ச் ஃபார் ஹேண்ட் சிக்னல் அப்படின்னு. கை அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பின்னாடி பாப்போம் அப்படிங்கறது சொல்றேன். கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கறத வந்து இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதுதான் தெரிஞ்சது. இப்ப சாதாரணமாவே இப்ப நமக்கு குளிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எனிபடி? கைய நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கைய நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இருப்போம். எஸ் மேம், 2 கையும் கண்ணத்துல வைப்போம்ல. வெரி குட். யார் அது? நான் அனுஷ்யா.
அனுஷ்யா, குட், வெரி நைஸ். ரெண்டு கையும் ஸ்பீடா உரசுறது வந்து உரசி வைக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலா அந்த ரெண்டு கைகளை வந்து அப்படி உரசுறதுக்கான அர்த்தமே எக்ஸைட்மெண்ட் தானா. we are enjoying அந்த கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படிங்கறத மறைமுகமா நம்ம பாடி லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்படி கையை இது பண்ணா சூடா இருக்கும், அதுக்கப்புறம் கன்னத்துல வைக்கலாம். தட் இஸ் நாட் த திங். ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு நம்ம கையை நல்லா ரப் பண்றது. இப்ப சாதாரணமா வந்து சினிமால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையை நல்லா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி தேய்ப்பாரு. அது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அந்த இடத்துலயும் பார்த்தாலும் அந்த பாடி லாங்குவேஜ் கொடுக்கக்கூடியது எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல சொல்லுது. தென் ஹேண்ட் கிளச்சிங் டுகெதர். ஹேண்ட் கிளச்சிங் அப்படிங்கிறது ரெண்டு கையவும் குவிச்சு வைக்கிறது. அதாவது நம்ம ப்ரே பண்ணும் போது சிலர் வந்து கையை ரெண்டு இப்படி வச்சு மொட்டையா அப்படி வைப்பாங்க, நீட்டமா வைக்காம விரல்களுக்குள்ளேயே பின்னிக்குவாங்க. இந்த மாதிரி பின்னி வைக்கிறது அது வந்து நீ நாடிக்கு கீழே இப்படி வச்சாலும் சரி, டேபிள்ல வச்சாலும் சரி, இல்ல உன் தொட மேல ஜெனிட்டல் பார்ட்ஸ் wherever you want நீ வச்சனாலும் இட் ஷோஸ் தட் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் வாட் யூ ஆர் அப்படிங்கிறது தான். அந்த கம்ஃபர்டபிள் இல்ல அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் என்ன சொல்றாங்க, அந்த கிளச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் மேம், எஸ் மேம், the time is going to end this meeting. This meeting alone. So dear participants, please kindly rejoin the same meeting room, please. This less than 1 minute only having. So all the participants kindly rejoin using the same ID and password. Rejoin the meeting session. It is continuing. Thank you. All 30 participants, please come back again immediately. We are waiting for you. ஓகே மேம், ஓகே. சோ இப்போ கைகளை வச்சுதான் பார்த்தோம். இப்போ இதே கை வந்து பின்னாடி இதே போஸ்டர்ல வச்சு நின்னாங்க அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஒரு கான்பிடென்ட் ஜென்டில்மேன் லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நிறைய படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய மனுஷங்க அப்படிலாம் ஒரு மேல நிப்பாங்க மாடி உயரத்துல, பின்னாடி கைய வச்சுக்கிட்டு பின்னாடி கை ரெண்டையும் இது பண்ணி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு ராயல்டி என்ன அப்படின்னா, ஒரு 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 நம்பகத்தன்மையான ஒரு உருவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கான்பிடென்ட் லெவல் அவங்க அவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் ஆகும் அந்த பாடி லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. இதே கைய பின்னாடி வச்சு ஒரு கைய இன்னொரு கை முட்டுல பிடிச்சாங்கன்னு வைங்க, நீங்க நிறைய தடவை பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும் போதோ இல்ல இப்ப டீச்சரா இருக்கும் போதோ சில நேரங்கள்ல சாரி ஒரு பிள்ளைங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிள்ளைங்க பின்னாடி ஒரு கை நீளமா தொங்க விட்டுருப்பா, இன்னொரு கை முட்டோட பிடிச்சுக்கிட்டு நிப்பா, நெல்லியும் உடம்பு போட்டு. ஏன்னா அது வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், நான் வந்து இது இல்லைன்னு. அது எந்த பிள்ளை அந்த மாதிரி உருவத்தை கொடுக்கும் அப்படின்னா, தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க தான் பின்னாடி ஒரு ஃபர்ம்னஸ் பிடிக்கும். சாரி, இப்படி பொய் சொல்றத வந்து ஒரு ஃபர்ம் ஆப்ஜெக்ட், ஒரு பென்சிலோ ஒரு நோட்டோ ஒரு டெஸ்கோ சப்போர்ட்டோ வேணுமோ அதே மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கை ரெண்டு பின்னாடி போய் முட்டிய பிடிக்க ஆரம்பிச்சிரும். பின்னாடி கைய வந்து மடிச்சு வைப்பா. இதுதான் விஷயம். நெக்ஸ்ட் கம்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தி பொசிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ். அந்த ஆர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இவ்வளவு நேரம் கைய பத்தியும் பேசினா ஆர்ம்ஸ பத்தியுமே நான் சொன்னேன். இது ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரியான இம்ப்ரெஷன்ஸ் தான் இங்க கிரியேட் பண்ணுது அப்படின்னு. So next comes body language assumptions, I mean variations between male and the female. So இது ஒரு கான்வர்சேஷன் தான் கொண்டு போறேன். இது வந்து ஜஸ்ட் டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வச்சேன். இதுல பாடி லாங்குவேஜ் அங்க ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு நான் சொல்லணும். யாராவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு உண்டான பாடி லாங்குவேஜுக்கு உண்டான வித்தியாசத்தை சொல்ல முடியுமா? சாரி, எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ் டிஃபரன்சஸ், உடனே காமிச்சிடுவாங்க. யாரு? பிரேமலதா மேம். கேர்ள்ஸ் எமோஷன்ஸ் வந்து காமிச்சிடுவாங்க. சரி.
பாய்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எமோஷனல் வேஸ். சரி, வேற பாடி லாங்குவேஜ். வேற கேர்ள்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, பாய்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அது பாடி, the way the walk இருக்கட்டும், the way they sit stand, whatever it may be. வித்தியாசம் ஏதாவது? கேர்ள்ஸ் அழுதுட்டு போயிருவாங்க, அதுக்கப்புறம் அழுவாங்க. பாய்ஸ் அவங்க பாட்டு கேஷுவலா இருப்பாங்க. சரி சார், அது அவங்க சொன்னது. வேற நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆம்பளை மாதிரி இருக்கிறான், பொம்பளை மாதிரி இருக்கான்னு நம்ம எல்லாம் சொல்லுவோமே. எனக்கு என்ன ஆஸ்பெக்ட்ல கேட்டீங்கன்னு கொஞ்சம் புரியல, அதனாலதான் சரியா சொல்ல முடியல. பாடி லாங்குவேஜ்ல நடக்கிற விதத்துல, உட்கார்ந்து இருக்கிற விதம். நீங்க ஜெண்டர் ஸ்டீரியோடைப் கேக்குறீங்களோ? எஸ், ஜெண்டர் ஸ்டீரியோடைப் தான். ஓகே ஓகே. இன் பாடி லாங்குவேஜ் நீங்க சொல்லுங்க சார். இல்ல ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ மேம் பாய்ஸ்னா அப்படியே கொஞ்சம் கெத்தா இருக்க மாதிரி இருப்பாங்க. கேர்ள்ஸ்னா கொஞ்சம் நார்மலா ரொம்ப சைலண்டா அந்த மாதிரி இருப்பாங்க. சரி, வேற வேற கொஞ்சம் பணிவா நடக்கும் போது கொஞ்சம் பணிவா நடப்பாங்க கேர்ள்ஸ். பாய்ஸ்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அசால்ட்டா நடப்பாங்க. அதாவது சங்க இலக்கியம் நிறைய சொல்லுவாங்க. ரசூல் சார் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, ஏன்னு தெரியல. ரசூல் சார் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இல்லையா? இல்ல சார். ஆமா, ரசூல் சார் வரல, திரும்ப ரீஜாயின் பண்ணல. சோ கரெக்ட். அதாவது சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தேன்னா நெஞ்சை நிமிர்த்தி ஆண் நின்னான் அப்படின்னு தான் இருக்கும். பெண்ணா இருந்தவ வந்து பூமியை நோக்கி நடந்தாள் அப்படின்னு தான் இருக்கும். அந்த இடத்துல நெஞ்சை நிமிர்ந்து நடந்தா அப்படிங்கறது அந்த இடத்துல ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப். அந்த இடத்துல ஒரு விஷயம். யாரு சொன்ன? பிரேம்லதா மேடம், நீங்க சொன்னீங்களா? வெரி நைஸ். வேற பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்துலயுமே அந்த ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கும் மேம். ஆனா பாய்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் போல்ட்னஸோட செய்யற மாதிரி இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. சொல்லுங்கப்பா. பெண்கள்ட்ட நார்மலா சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இருக்கும். ஆண்கள்ட்ட அது இருக்காது. பெண்கள் வந்து ரொம்ப வெட்கப்படுவாங்க. இல்ல, அது வந்து நீங்க எல்லா விஷயத்திலயுமே பெண்கள்கிட்ட வந்து அது இருக்கும். பாடி லாங்குவேஜ் அச்சம் அப்படி ஆக்கிட்டாங்க. ஆமா, அப்படி இருந்தாதான் பெண்கள் இன்னைக்கு உள்ள சொசைட்டில. ஆமா, அதுவே பெண்கள் வந்து தங்களுடைய பாடி லாங்குவேஜ விரும்பி ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு. விரும்பி ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, ஏத்துக்கிட்டாங்க சார். ஆமா, ஏத்துக்கிட்டாங்க சார். விரும்பி இல்ல, ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஏதோ ஒண்ணு. அடுத்து வேற. சோ இது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதுக்குள்ளேயே அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை கொண்டாந்துடலாம் எல்லா இதுலயும் அப்படின்னு. சரி, அது போக என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, ஹெட் நாடிங், தலை அசைக்கிறது. இப்போ ஒரு கேர்ள் வந்து தலை அசைக்கிறா அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டா அப்படிங்கிற மீனிங் ஆகுமா? அதே இது ஒரு ஆண் வந்து தலைய ஆட்டுனா அப்படின்னா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான், ஆனா அக்செப்டன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தமா? இது நம்மளோட லைஃப்லயே எடுத்து பாருங்க. யார் எதோ சொன்னாலும் ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். வேற ஜென்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா தலை மட்டும் அசைச்சிருக்கும். இது பிராக்டிக்கலா நம்ம எல்லார் லைஃப்லயுமே நடந்திருக்க கூடிய ஒரு விஷயம் தான். ஆமா தானே? எஸ் 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 மேம். யாராவது அதான் கேட்டல, தலையதானே ஆமான்னு ஒன்னும் சொல்லலையே, நான் அப்ரூவல் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு. ஆனா நம்மளோட மைண்ட் வைஸ் என்ன அப்படின்னா, தலைய ஆட்டுறாங்க அப்படின்னாலே அக்செப்டட் அப்படிங்கிற மீனிங் தான் நம்மளை பொறுத்தவரை. ஏன்னா we are doing that. அதனால நெக்ஸ்ட் கம்ஸ் டச். இப்ப பொதுவா ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் எடுத்தேன்னா, இப்போ சீசன் கொரோனாங்கிறனால சும்மா இதை எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு கேர்ள் வந்து சும்மா சும்மா தொட்டுருவோம், எதுக்கு எடுத்தாலும் தொடுவோம். நீங்க சாதாரணமா பாருங்க, ஜென்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல தொட்டு ஒண்ணும் பேசிட மாட்டாங்க. ஒரு சின்ன குழந்தையே இருந்தாலுமே என்ன அப்படின்னு 2 கண்ணத்தை லைட்டு 2 தட்டு தட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனா நம்மளா இருக்கட்டும் தூக்கி வச்சு கொஞ்சி எல்லாம் பண்ணிடுவோம். சோ விமன் டச் எப்போதுமே எப்படி இருக்கும்னா லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டக்கூடியதா தான் இருக்கும் மேக்சிமம் மெஜாரிட்டி அப்படின்னு. வேரஸ் ஃபார் மேல்ஸ் அப்படின்னா தேர் டாமினன்ஸ் தான் அதுல தெரியும்.
என்ன ரைட்டா அப்படின்னு அப்படி 2 டேப் கொடுக்கும் போதே வந்து ஓகே குட் அவ்வளவுதான் நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கம்பேர் டு பாய்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து அதிகப்படியான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நார்மலாவே பேசும்போது. ஸோ ஒரு கேர்ளும் ஒரு பாய், இது நம்ம சினிமால பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஹீரோயின் ஒரு டைலாக் பேசுறதுக்குள்ள 100 ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு போயிருக்கும். ஆனா ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு டல்லு லுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு, கடைசி வரைக்கும் அந்த டல்லு லுக்ல தான் இருக்கும். ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் will never change, whereas for heroines it is not only for heroine but also for us, each and every women. எல்லாருக்குமே நிமிஷத்துக்கு அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நம்ம கேர்ள்ஸ் காட்டுவோம், பாடி லாங்குவேஜ் அவ்வளோ காணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ், வோக்கல். நான் ஏற்கனவே சொன்னேன் பாடி லாங்குவேஜ்ல வாய்ஸுமே ஒன் ஆஃப் தட் கேட்டகரி அப்படின்னு சொன்னேன். இதுல வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து எப்போதுமே பேஸ்ல தான் இருக்கும். ஆனா கேர்ள்ஸை பொறுத்தவரை ஹை பிச் எல்லாமே நம்ம நார்மலா பேசும்போது ரியாக்ஷனுக்கு தகுந்த வாய்ஸ் நம்ம கிட்ட இருந்து இருக்கும். சந்தோஷமா இருக்கேன்னா அப்போ ஒரு 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 பீக் ஆஃப் ஒரு ஒரு ஹை பிச்ல ஒரு வாய்ஸ் வரும். சண்டை போடுறோம் அப்படின்னா அப்போ வேற மாதிரியான டோன். மிரட்டுறோம் அப்படின்னா அது வேற ஒரு நக்கல். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு மாடுலேஷன் வாய்ஸ் வச்சிருப்போம். வேற தட் லேக்ஸ் லாட் அமங் பாய்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கையை ஆட்டி பேசுறது, அதிகமா கையை ஆட்டி ஆட்டி பேசுறது. இப்போ தொழில் காரணமாக டீச்சர்ஸ்க்கு கை வந்து அதிகமா அசையும். அதை தவிர்த்து மத்தவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து அதிகமா கையை அசைச்சு பேசுவாங்க, பாய்ஸ் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் ரொம்ப இருக்காது. ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ஸ்க்கு கிட்ட கம்மியா இருக்கும், வேரஸ் ஃபார் கேர்ள்ஸ் இட் வில் பி இன் நம்பர்ஸ், நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார் இப்போ நம்ம இதுல வந்து ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம், பாய்க்கும் கேர்ளுக்கும் உண்டு. இது வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மோர் ஆர் லெஸ் சேம் தான். இந்த கல்ச்சுரல் வைஸ் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு கல்ச்சருக்கும் பாடி லாங்குவேஜ் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு சில ஊர்கள்ல போய் இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு, அப்படி ஏதாவது ஜஸ்டிஸ் உங்களுக்கு தெரியுமா? சில பாடி ஜெஸ்டர்ஸ சில ஊர்கள்ல தவிர்க்கணும் அப்படிங்கிறது. எனி கெஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியால வந்து வணக்கம் சொல்லணும், இல்ல நல்லா இருக்கீங்களான்னு ஒரு 10 அடி தள்ளி தான் நிக்கணும். பார்த்தோன்னே டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னா 2 அடி தான் விழும். இது நம்ம ஊர்ல வந்து இட் இஸ் ப்ரோஹிபிட்டட், ஜஸ்ட் லைக் எ டேபு அப்படிங்கிற மாதிரி தான். வேரஸ் இத மாதிரி வேற ஏதாவது பிராக்டிசஸ் உங்களுக்கு தெரிஞ்சு உண்டா? ஏதாவது வேற நாடுகள், எனிதிங் இன் பிளேசஸ்? இப்ப ரீசெண்டா கூட வந்துச்சு, நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சு. ஒரு மன்னர், ஊரே கொரோனால இருக்கும் போது இந்த மன்னர் மட்டும் ஃபாரின்ல அந்தபுரத்தோட போயிருந்தாரு. அந்த அந்தபுரத்துல இருந்த ஒரு போட்டோ, ஈவன் த ஜென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அரசர் முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க. யாருக்காவது தெரியுமா அது? அப்போ ஹோம்வொர்க் பாத்துட்டு வந்து சொல்லுங்க. ஹோம்வொர்க் அரசர் முன்னாடி படுத்துக்கிட்டாங்க, அதாவது இப்படி படுத்து இப்படி கையெடுத்து இப்படி கொடுப்பாங்க. அரசர் சேர்ல உட்கார்ந்துருப்பாரு. தாய்லாந்துன்னு நினைக்கிறேன், யூ வெரிஃபை அவர் யாரு அப்படின்னு. அவர் சுவிட்சர்லாந்தோ ஸ்காட்லாந்துல போயோ உட்கார்ந்து இருக்கிறாரு. நாடே இங்க இப்படி இருக்கும் போது இந்த மன்னர் மட்டும் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு பால்கனில நின்று அழகிகளோட இப்படி டாட்டா காட்டுறாருன்னு. அது தப்பு கிடையாது. ஆனா அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படி தரையில படுத்துக்கிட்டு இப்படி நீட்டுறது, எப்படி நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது எல்லாரும் முட்டு வரைக்கும் குனிஞ்சு வணக்கம் சொன்னாங்களோ அது. ஈவன் ஷீ நோஸ், நமக்கே தெரியுது முட்டு வரைக்கும் குனிஞ்சா அது வந்து ஒரு ஒரு சும்மா ஏதோ நடிப்பு தான் அப்படிங்கும் போது ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட் லேடி. அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில விஷயங்களை கண்டுக்க கூடாது அப்படிங்கறனால ஷீ மைட் ஹவ் கெப்ட் குவைட். அந்த பயம் இருக்குதுல, அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி. சோ இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கிரீட்டிங்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒருத்தவங்க முத பாக்குறோம் அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி தான் வணக்கம் ஐ மீன் வெல்கம் பண்றாங்க அப்படின்னு. தென் பவ், எந்த ஊர்ல இப்படி குனிவாங்கம்மா? சைனா. வேற ஜப்பான்லயுமே அது உண்டு, ஜப்பான்லயுமே உண்டு. கிஸ் ஆன் தி சீக் அமெரிக்கா, இங்கிலாந்து மேம், டர்க்கி அந்த சைடு ஊர்கள்ல ஐ கெஸ். ஹக் மெக்சிகோ,
வச்சுக்கோங்க. கரெக்ட் 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 கரெக்ட். சவுதியும் வரும். அப்புறம் பின்னாடி முதுகுல தட்டி கொடுக்கறது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஃப்ரம் பிரேசில் ஆர் மெக்சிகோ. அவங்க வந்து ஒரு ஜென்னா இருந்தாங்கன்னா அப்படி பின்னாடி ஒரு டேப் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த கல்ச்சுரல் வேரியேஷன்லயுமே பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேறுபடுது. இப்போ இங்கெல்லாம் ஓகே, பிரிட்டிஷ் ராஜகுமார் ராணிய பார்க்கும்போது இப்போ பிரிட்டிஷ் இளவரசர் யாரு? பிரிட்டிஷ் இளவரசர் யாருப்பா? இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் அவங்க பையன் நினைக்கிறேன். ஹாரி பிரின்ஸ். அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் இப்போ குவீனை பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு காலை பின்னாடி மடிச்சு அப்படி லேசா உட்கார்ந்து எந்திக்கிற மாதிரி தோப்புக்கரணம் போட்டு எந்திக்கிற மாதிரி லைட்டா ஒரு ஜெஸ்டர் கொடுப்பாங்க. ஆனா கால் கண்டிப்பா இன்னொரு காலுக்கு பின்னாடி போயிருக்கணும். மடிச்சு வச்சு அப்படி ஒரு ட்ரெஸ் லைட்டா ஒரு உட்கார்ந்து எந்திக்கிறது. ஸோ இட் இஸ் த வே அவங்களோட கல்ச்சர்ல என்ன செய்யறாங்க பாடி லாங்குவேஜ்ல கிரீட் பண்றது அப்படின்னு சொல்லுறாங்க. நெக்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா பாடி லாங்குவேஜ் இன் த ஒர்க் பிளேஸ். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கல்ச்சுரல் வைஸ் பாடி லாங்குவேஜ் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு, பாய் அண்ட் கேர்ளுக்குள்ள கல்ச்சர் பாடி லாங்குவேஜ் எந்தெந்த விதத்துல மாறி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்ல பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம டீச்சரா இருக்க போறோம் அப்படிங்கறனால ஐ ஹாவ் டேக்கன் திஸ் அலோன். நம்ம டீச்சருக்கு உண்டான பாடி லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா செக் யுவர் போஸ்டர். ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. முதுகு கூணு விழுந்த மாதிரி இல்ல ஏனோதானோ நிக்காம யூ ஷுட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். எ குட் போஸ்டர் அப்படி அதுதான் நல்ல போஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா கையை மடிச்சு வச்சிருக்காங்க. யூ ஷுட் நாட் டூ தட். ஒரு கிளாஸ்ல போய் இப்படி மடிச்சு நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மடிச்சு நிக்கிறது வந்து உங்களை வந்து ஒரு ஹை கான்பிடென்ஷியல் பர்சனா அப்படி காட்டும் அப்படின்னு ஒரு சாராரும், நீ கான்பிடென்ட் லேக் ஆகும் போதுதான் உன்னை நீ கையை மடிச்சு வச்சிருப்பாருன்னு ரெண்டு விதமான டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஹிண்டரா இருக்கும் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெவர் எவர் கீப் திஸ் ஆக்ஷன் இன்சைட் அ கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பொருளுக்கு பின்னாடியும் போய் சப்போர்ட்டோட நிக்காதீங்க அப்படின்னு. இப்ப சேர் இருக்கு அப்படின்னா சேருக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு அதுல ஒரு முட்டு கொடுத்துட்டு நின்ன அப்படின்னா ஏதோ உனக்கு ஒரு சப்போர்ட் அந்த இடத்துல தேவைப்படுது, யூஆர் நாட் கான்ஃபிடென்ட் இனஃப் அப்படிங்கறத சொல்லுறாங்க. இந்த மூணாவது படத்துல பாத்தீங்கன்னா யூ ஷுட் மூவ் அமௌங் த ஸ்டூடெண்ட்ஸ், யூஸ் த ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. பொதுவா நான் வந்து கிளாஸ்ல முன்னாடியே நின்னுகிட்டு இருப்பேன். யூ ஷுட் நாட் டூ தட் அப்படிங்கிறாங்க. உள்ள வர போகணும், யூ ஷுட் மிங்கிள் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அது நம்ம நல்லாவே பண்ணுவோம். நம்ம இன்னும் 10 மடங்காவே பேசுவோம். ஒரு ஆள் லேசா தான் சிரிச்சிருப்பாங்க, அந்த சிரிப்புக்கு 1000 அர்த்தங்களை நம்ம கொடுப்போம். So we no need to speak about facial expressions, but a kind gesture of smile ஓட இருக்கட்டும். பிள்ளைங்க வந்து they should not be able to guess you அப்படிங்கிறாங்க. நம்ம இது அந்த எந்த அளவுக்கு இருக்கும்னா you can give your ideas, I will accept it அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். At the same time நீ எது வேணாலும் சொல்லலாம், நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம there should be a pleasant atmosphere. Then comes eye contact. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸோட கண்ணை பார்த்து பேசணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எல்லா இடத்துக்குமே செட் ஆகக்கூடியதான். வேலைப்பா ஒருத்தவங்களை பார்த்து பேசுறோம் அப்படின்னா அவங்களோட கண்களை பார்த்து பேசினாதான் it will be a very good conversation. That eye speaks a lot whether they are listening or not அப்படின்னு. கண்ணை மூடி 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 எடுத்தாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் பொசிஷன். அதிகமா பொசிஷன்ஸ் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு இப்ப பெஞ்ச் மேல காலை தூக்கி வைக்கிறேன், பெஞ்ச் மேல ஏறி உட்காடுறேன், இந்த கையை விரிச்சு வச்சு இது பண்றேன், இப்படி அதிகமான போஸ்டர்ஸ் சேஞ்ச் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் ஃபிக்ஸ் 2 to 3 போஸ்டர்ஸ். நேரா நின்னுக்கோங்க. சும்மா ஃப்ரெண்ட் பிள்ளைங்க கிட்ட பேசும்போது டெஸ்க்ல இப்படி கையை வைக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு மேலேயும் அதுவுமே தேர் கம்ஸ் த இன்ட்ரன்ஸ். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெஞ்சை போய் தொடுறது அப்படிங்கிறது தேர் கம்ஸ். அது கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது மாற்றம் ஏற்படுது. ஸோ பெட்டர் இஸ் டு டோன்ட் கோ ஃபார் நிறைய மல்டிபிள்ஸ் ஆஃப் போஸ்டர் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கை வைக்கிறது, யூ கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொதுவாவே வந்து கை வைக்க கூடாது அப்படிங்கறத நம்ம எப்போதுமே சொல்லுவோம், கன்னத்துல கை வைக்க கூடாதுன்னு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது உங்ககிட்ட இருந்த ஆன்சர் வர்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஆவலா இருக்கேன் அப்படிங்கிற இம்ப்ரெஷனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணுமா.
அப்ப அவங்க வந்து மேடம் வந்து நமக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு இந்த ஆக்ஷன் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் கம் ஆன் டெல் மீ அப்படின்னு நம்ம கேஷுவலா இப்படி கண்ணத்துல வச்சோம்னாலே போதும். அதுக்கு கண்டிப்பா டெஸ்க் டேபிள் வேணும்னு அர்த்தம் கிடையாது. பேசிட்டு இருக்கும் போதே கையை மடிச்சு இப்படி சொல்லுங்கப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் இது எதுக்கு அப்படின்னா, you can ask me anything, you can ask the question, you can ask whatever you want அப்படின்னு ஒரு கையை வந்து எப்போதுமே வந்து ஃப்ரீயா விட்டுருக்கணும் அப்படின்னு. அதுக்காக இப்படி கையேந்தணும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. கையை வந்து விரிச்சு வச்சிருக்கிறது, ஓப்பன் ஆர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த போஸ்டர் எப்போது இட் கேன் பி நீ ஸ்ட்ரைட்டா கீழே தொங்க விட்டுட்டு கூட இருக்கலாம் பேசும்போது, வாட் எவர், கை வந்து விரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெயிட் டைம் அப்படிங்கிறது பிள்ளைங்க வந்து நம்மள அப்ரோச் பண்றதுக்கு we need to give some time அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஒரு டவுட் கேட்கறதுக்கு we should give some time. அது வந்து ஓகே நீ எவ்வளவு நேரம்னாலும் எடு, ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கறத உன் பாடி வந்து வெளியில உலகத்துக்கு காட்டுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறான். சில நேரங்கள்ல இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கறத உன் பாடி எக்ஸிபிட் பண்ணும். அப்படி இல்லாம ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள், நீ எவ்வளவு வேணாலும் கேளு, எவ்வளவு நேரம் கழிச்சுனாலும் கேளு, எத்தனை தடவை வேணாலும் கேளு, சேம் கொஸ்டின், ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோம், கம் டு யுவர் ஐ மீன் உங்க கிளாஸ்க்கு வாங்க. உனக்கு ஒரு செஷன் போர் அடிக்குது அப்படின்னா நீ என்னென்ன ஆக்ஷன்லாம் கொடுப்ப, ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ் கம் ஆன். சும்மா தண்ணி குடிப்போம் மேம். சும்மா தண்ணி குடிப்பியா? ரெண்டாவது கன்னத்துல கை வச்சிருக்கிறது எப்படா முடிப்பாங்கன்னா. சரி, வேற ரொம்ப முக்கியமான ஒரு ஜெஸ்டர் ஒன்னு உண்டு. வெரி நைஸ், திஸ் இஸ் வாட் ஐ அம் எக்ஸ்பெக்டிங். டைம பாத்துருவா. ஐயோ இவ்வளவு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாத்துருப்பா, ரொம்ப நேரமா என்னப்பா 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்ப இவ்வளவு நேரம் இருக்கா, 5 நிமிஷம் தான் ஆயிருக்கா அப்படின்னு, 20 நிமிஷம் இருக்கே அப்படிங்கிறது. வேற கவனிக்கிறத ஐ மீன் நடத்துறத கவனிக்காம எங்கிட்டாவது பாத்துக்கிட்டு வெளிய பாத்துக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்க. வெளியில பாப்பாயா? சரி. நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எழுதுவேன் ஆனா எழுத மாட்டேன். பேனா வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஆனா நோட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா மேடமையும் என்கேஜ் பண்ணணும். நம்மள சில நேரங்கள்ல படங்கள் வரைகிறது, நம்மளே டைவர்ட். ஆனா மேடம் பார்த்த வரைக்கும் மேடம் என்ன செய்யறோம், நம்ம எழுதுறோம்னு இருக்கும். ஆனா நம்ம உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், படம் வரைஞ்சுக்கிட்டு இருப்போம். படம் வரைய உன் கையை போயிட்டுனாலே முடிஞ்சு போச்சு, நீ வந்து கிளாஸ் விட்டு வெளியதுக்கு வந்துட்ட அப்படிங்கிற ஒரு மீனிங். யூ ஸ்டார்ட் டைவர்ட்டிங் யுவர் செல்ஃப். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் இருக்கும்போது நம்ம ஏன் படம் வரைய போறோம்? கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். வேற எஸ் மேம். எனிதிங் எல்ஸ்? எவ்வளவு பண்ணிருக்கோம், சும்மா சொல்லுங்கப்பா. உன் முகம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் பேரெல்லாம் பார்க்கல. தூக்கம், கண்ணு சொக்கும். ஐயோ, பக்கத்துல இருக்கவள கில்ல சொல்லுவோம், நல்ல கில்லுப அப்படின்னு. அவ கிள்ளி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு உயிர் அப்படி இருக்கும். அதுக்கடுத்து தன்னால சொக்க ஆரம்பிச்சிடும். வேற தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும். கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும். என்னப்பா? கண்ணு திறந்துட்டே தூங்குவாங்க மேம். கண்ணு திறந்துட்டே தூங்குவாங்க ஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி, வெல் செட். ஆவி வெளியில வந்து ஒழுங்கா கான்செப்ட் பண்ணாம இருப்பான். எஸ் எஸ், கண்ணு அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சறேன்றான். ஸ்டாட்டிக்கா இருக்கும், கண்ணு ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஏதோ மேடமே பாப்பா, ஆனா ஆவி வெளி உலகத்துல இருக்கும், உடம்பு இங்க இருக்கும், கண்ணு மேடம் பாத்துக்கிட்டு இருக்கும். கண்ணு அசையவே செய்யாது ரொம்ப நேரத்துக்கு. இட் இஸ் ஆல்சோ a body language that போதும் அவளுக்கு டைல்யூட் ஆயிட்டா அப்படிங்கிறதுக்கு. வேற anything else? நம்ம கிளாஸ்ல எல்லாம் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போறேன்னு போவோம். யார் சொல்றேன்னு எனக்கு தெரியாது, சும்மா ஹிண்ட். நான் தான் மேம், பிரேமலதா. சொல்லுங்க மேடம். அடிக்கடி ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கயாவது நான் கூப்பிட்டாங்க. கரெக்ட், உண்மை மேடம். நான்லாம் பிஎட் படிக்கும் போது
மா இந்த 2 பேருன்னு தான் சொல்லுவாங்க, என்ன வேலைன்னு கூட தெரியாது, உடனே வெளியே வந்து நிக்கிறது. என்ன வேலைன்னு சொல்லுங்க மேடம், வெளியில கூட்டிட்டு வந்து தான் பேசுறது. ஏன்னா வேற எவளாச்சும் வந்துருவா. நீட் டு ஸ்கிப் த கிளாஸ், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு அந்த அந்த ரெடினஸ் இருக்கும், வெளியில ஓடுறதுக்கு உண்டான அந்த ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் நம்ம உடம்புல இருக்கும். எவளையும் எந்திரிச்சிருவாளோ அதுக்குள்ள நம்ம எந்திரிச்சிடணும் அப்படின்னு. அதாவது இருப்பு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கால்லாம் பறக்கும். அந்த மாதிரி வெளியில போகணும், டாய்லெட்டுக்கு போகணும், எங்கனையாவது போயிட்டு வந்துருவோம். 10 தடவை என்ன 100 தடவைனாலும் போலாம், நான் கிளாஸ்க்குள்ள உட்காரக்கூடாது அப்படின்னு. வேற எனிதிங் எல்ஸ்? ஐ கான்டாக்ட் மேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. கண்ணாலே ஏதாவது இது பேசிட்டே இருக்கும் கண்ணுல. கண்ணு கரெக்ட் கரெக்ட். இங்க இருந்து சிக்னல் கொடுப்பா, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு. அவ அங்க இருந்து ஒண்ணுமே புரியல அப்படின்பா. இதுவும் நடக்கும். ரைட், வெரி நைஸ். கரெக்ட் கரெக்ட். இது நானுமே பண்ணிருக்கேன். when I was a student, இங்க இருந்து கேக்குறது புரிஞ்சுதா அப்படின்னு. So I had a very நல்ல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சாங்க ஒரு செட் பிஎட் படிக்கும் போது. அப்போ என் கூட இருந்தவ வந்து என்னோட நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல வாய் பேசக்கூடிய ஒருத்தங்க. இன்னொருத்தி வந்து பக்கத்துல இருந்தா, நோட்ஸ் எழுதும் போது தெரியல கான்செப்ட். அப்போ அவளை பார்த்து எழுதும் போது அவ சொல்லுறா, நானே தப்பு தப்பா எழுதிட்டு இருக்கேன், நீ என்னைய பார்த்து எழுதுத அப்படிங்கிறா. அவ கரெக்டா தான் எழுதுவா, ஏன்னா அவ படிக்கிற பிள்ளை. இவளுக்கு கோவம் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு, தப்பு தப்பா எழுதுனா என்னத்துக்கு எழுதுற, புக்க முடியும் டப்புன்னு அடிச்சு விட்டுட்டா. சோ தி வே ஆஃப் இரிட்டேட்டிங் அப்படிங்கிறது, நம்ம பேசுற விதம். கிளாஸ்ல வாய திறக்காம பல்ல கடிச்சுக்கிட்டே பேசுவோம், நடுல நடுல உதடசையாம சாப்பிடுறது, இது எல்லாமே பாடி லாங்குவேஜ். தட் இஸ் டு டைல்யூட், போதும் இதுக்கு மேல அப்படின்னு. நான்லாம் என் கிளாஸ் கீழே காராச்சோ வச்சுலாம் சாப்பிட்டுருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. so many things happen. so சரி, தேங்க்யூ so much guys. இவ்வளவுதான், இதுக்கு அடுத்து ஒண்ணும் இல்ல. திங் இஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் இன் our hand அப்படின்னு ஒரு விஷயத்த. இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னா சேட் லைனர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த புருவத்தை, இந்த இமையை இப்படி போட்டோம்னா இந்த ஐஸ் வந்து சேட் லுக்கு கொடுக்கும். அதே இது இந்த ஸ்டைல வரைஞ்சிங்க அப்படின்னா ஹாப்பி லுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ த வே வி ப்ரெசென்ட் ourselves அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நேற்றுக்கு ருஃபினா மேடம் கூட சொன்னாங்க, கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்ம பேசும்போது எதிர்த்தாப்புல இருக்கவங்க கிட்ட என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கறதையும் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜை கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஆல் இன் our ஹேண்ட்ஸ் தானே தவிர்த்து எதிர்த்தாப்புல இருக்க கவனிக்கல அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. நீ ஒழுங்கா பேசல அப்படிங்கிறது தான். ஸோ பாடியை வந்து கீப் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கறதோட தேங்க் யூ ஆல் கைஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ தனவதி மேம் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்ட் அதர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல். Thank you, Dawa. Thank you very much. Thank you, ma'am. Students, if you want to ask anything else, students or staff want to say anything else? Okay, right. Thank you, Dawa. Thank you very much for this wonderful session. It's very informative and useful. Thank you, dear participants. Now the attendance form is opening. All the participants, please kindly fill this attendance form. Thank you. We will meet on tomorrow session. Thank you very much. Bye, ma'am. Bye. Bye, ma'am. Thank you, ma'am.